பிஜேபி வந்து அரசியலே இல்லாம அவங்களோட ஆதாயத்துக்கோசரம் அல்பத்தனமா பண்றாங்க. அத கூட எதிர்க்காம நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு 1½ மாசம் ஆயிப்போச்சு கிட்டத்தட்ட இந்த பஞ்சாயத்து வந்து. இப்போ இன்னைக்கு தீர்மானம். சரி, இப்ப இந்த தீர்மானத்த யாருக்குன்னா அனுப்ப போறீங்கன்னா அதுவும் கிடையாதாம். ஏங்க அவங்கவங்க அம்மான்னு கூப்பிடுறது எதுக்குங்க தீர்மானம்? நீங்க யாரு என்ன தமிழ் தாய் வாழ்த்து எப்படி பாடணும், எங்க பாடணும்னு சொல்றது? இதுல வந்து எங்கேயுமே பாத்தீங்கன்னா மத்திய அரசை எதிர்த்தோ, இல்ல மத்திய அரசு இது மாதிரி தவறா பண்ணுதோன்னா இல்ல தீர்மானத்துல. அப்ப அந்த அந்த அத வச்சுக்கிட்டு என்ன பண்றது? சரி, நீங்க இப்ப தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடிட்டீங்க. கவர்னர் கோச்சுக்குவாரா? கோச்சுக்கிட்டோம். பிரதமர் கோச்சுக்குவாரா? கோச்சுக்கிட்டோம். என்ன ஆக போகுது? அப்படி இல்ல ஒரு காங்கிரஸ்காரர் பேசணும். யாரும் இங்க வந்து ம். தமிழ் யாருக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றது டெஸ்ட் கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்த எங்க பாடுறோன்றதுதான். உங்க ஆட்சி காலத்துல தான் ரொம்ப சிறப்பா 3வது இடத்துல பாட்டுனதை வேடிக்கை பாத்தீங்க. கவர்னர் எதிர்க்கிறதுக்கு, மத்திய அரசு எதிர்க்கலாம் கொஞ்சம் நெஞ்சு தைரியம்லாம் வேணும். அதெல்லாம் இருக்கிற மாரி காட்டினா பத்தாது. செயல்பாடு அத காட்டணும். யார எதிர்த்து பேசணுமோ அங்க எதிர்த்து பேசுறது இல்ல. யார கேள்வி கேட்கணுமோ அவங்கள கேள்வி கேட்கறது இல்ல. பாராளுமன்றத்துல எதனா பேசுனீங்களா நீங்க? இந்த தமிழ் தாய் பிரச்சனைக்கு காங்கிரஸ்காரர்கள் இப்ப ஒரு சீட்டு குடுத்து அனுப்பிச்சாங்களே, ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி, அவரோட நிலைப்பாடு என்ன? ராஜ்யசபால எதனா பேசினாரா? ஒரு எம்எல்ஏ வந்து 10 ரீல்ஸ் சப்மிட் பண்ணோம். ஒரு வாரத்துக்கு நீங்க ஒரு வச்சு பாருங்க. எல்லாம் 10 ரீல்ஸ் சப்மிட் பண்ணுவோம். கேள்வி பதில்னும் போது எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏசிடி பிரபாகர் கண்டி இல்ல அப்படின்னா இவங்களோட நிலைமெல்லாம் என்ன ஆகும்ன்றத பாருங்க. இப்போ சபாநாயகருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பேசிக், அதாவது இது எப்படின்னா ஸ்கூலுக்கு வரும்போது ஜாக் வேர் இஸ் யுவர் ஷூ சார், ஷூ போட்டு வரல சார் அப்படின்னா அப்ப அது எப்படி இருக்கும்? கான்வென்ட் நடத்துறோம், ஷூ போட்டு வரணும்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி தீர்மான காப்பி எங்க, அஜெண்டா எங்க, துறை சம்பந்தமான கேள்விக்கு வினா எங்க எல்லாமே உட்காந்து கேட்டு இருக்க முடியும். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முதல்ல பாடணும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சரே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கூட்டணி கட்சிகளும் சரி, திமுகவும் சரி, இதை சட்டமாக இயற்ற வேண்டும். இது வெறும் தீர்மானமாக கொண்டு வருவதனால ஒரு பயனுமே இல்லை. இது ஆளுநரை கட்டுப்படுத்துமா இல்ல ஒன்றிய அரசை கட்டுப்படுத்துமா அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்டுக்கிறாங்க. ஏற்கனவே 2021 ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கும் போது இப்போது எதற்கு தீர்மானம் அப்படின்ற கேள்வியும் வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தீர்மானத்தை? அதாவதுங்க, இப்ப நாட்டினுடைய அரசியல் எங்க போய் நிக்குதுன்னா, அம்மாவா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு தீர்மானம் போட்டிருக்கிறோம் நம்ம. அதான் சுருக்கமா சொல்லணும். அம்மா யாரு? தமிழ் தாய் வாழ்த்து. அப்பா யாரு? ஜனகணமன வந்தே மாதரம் ஏதோ ஒண்ணு. நம்ம வந்து தேசியத்துக்கு எதிரானவர்களோ இல்ல தமிழர்கள் வந்து எதுக்கோ இது பண்றது இல்ல. எங்க கடைசியில எங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல அதுவா தானா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு சிறப்பு தீர்மானம், அதாவது முதலமைச்சரே ஒரு தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு வந்து அரசியல வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. அத வந்து இன்னைக்கு வந்து ஒரு சில அமைச்சர் வந்து ஒரு நம்ப காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அமைச்சர் வந்து அப்படி பேசுறாரு. தமிழே, உறவே, அதுவே, இதுவே, கரும்பே, கனியே அப்படிலாம். நான் என்ன கேட்கிறேன்னா, இவருக்கும் கவர்னருக்கும் நிறைய நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டிய விஷயம்லாம் இருக்கும். இந்த எதிர்ப்பு, இந்த கோவத்தை இதெல்லாம் எங்கன்னா கொஞ்சம் லைட்டா மத்திய அரசை எதிர்த்து இவரு காட்டியிருப்பாரா? இங்க தேவை வந்து தீர்மானம் கிடையாது. தீர்மானம் போட்டு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஆமா, நம்ம அம்மாவ நம்ம அம்மான்னு தான் கூப்பிடுவோம். தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல குழந்தை பிறந்த உடனே அம்மான்னு தானே கூப்பிடும். அப்புறம் அப்பான்னு கூப்பிட போகுது. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தாய் வாழ்த்த தமிழ்ல பாடிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜனகணமன பாடுறோமோ, இல்ல வந்து வந்தே மாதரம் பாடுறோமோ, அது எப்படி மத்திய அரசு என்ன சொல்லுதோ அத பண்ணிட்டு போறாங்க. அது முழுசா பாடுறதா, பாதியில பாடுறதா, அது அடுத்த பிரச்சனை. அது நமக்கு தமிழ்நாட்டுக்கு அது பிரச்சனையே கிடையாது. நமக்கு பிரச்சனை வந்து எங்க என்ன? முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடணும். இப்போ அன்னைக்கே ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாட முடியாது அப்படின்னு கவர்னர் சொன்னப்பவே, இனிமேல் உங்கள நிகழ்ச்சியே நாங்க கூப்பிட மாட்டோம். நீங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து நீங்க பாடலன்னா, நீங்க நிகழ்ச்சிக்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லி வாய்மொழி உத்தரவா கூட சொல்லியிருக்கலாம். அத வந்து இப்ப தமிழ் உணர்வ காட்டுற மாரி இன்னைக்கு அவரு அமைச்சர் பேசுன பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு லெவலுக்கு மேல சபாநாயகரே டயர்ட் ஆயிட்டாரு. என்ன தீர்மானத்துல இருக்கோ, தயவு செய்து அத ஒண்டி, அதாவது பட்டிமன்ற புலமையை காட்டுற இடம் கிடையாது சட்டமன்றம். அப்போ எனக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம் பிரதமருக்கு. என்னன்னா, நாங்க வந்து பாடல்லாம் பாடுறோங்க. எங்களுக்கு அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நாங்க பாடிக்கிட்டு இருந்ததுதான். நீங்க ஏதோ தூங்கி எந்திச்சு கண்டுபிடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. இப்ப இந்த பாடல்லாம் சேர்த்து பாடணும்னு. சரி பாடிருவோம். ஒண்ணும் இந்திய திருநாட்டுல அ ஒரு ஜனகணமன பாடுறதோ, இல்ல வந்தே மாதரம் பாடுறதோ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பாடிடலாம். ஆனா, நாங்க வந்து உங்களுக்கெல்லாம் முன்னாடில இருந்து எங்களுக்கு இந்த மொழி உணர்வு, நாட்டு மேத உணர்வுலாம் ஜாஸ்தி. நீங்க புதுசா கண்டுபிடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. நாங்க பழைய காலத்துல இருந்தே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம்.
நாங்க எங்க முறை பிரகாரம் நாங்க பாடிட்டு, அதுக்கப்புறம் நீங்க சொன்னதையும் நாங்க சேர்த்து பாடிர்றோம் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருந்தா முடிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு டிஓ லெட்டர். இல்ல மத்த மொழி மாநில தலைவர்களுக்கு முதலமைச்சர் கூட லெட்டர் எழுதி இந்த மாரி சொல்றாங்கங்க. இப்ப எங்களுக்கு வந்து மாநிலத்துக்குன்னு ஒரு பாடல் இருக்கு. நாங்க முதல்ல பாடிர்றோம்னா கூட முடிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு ஒரு தீர்மானம் போட்டு இன்னைக்கு வந்து இப்ப இது வந்து யாருன்னா எதிர்க்கிறீங்களா? அப்படின்லாம் வேற கேட்கறாங்க பேரவையில. ஏ ஏ ஏ ஏற்போர் ஆமைங்க, எதிர்ப்போரே இல்லை. இத எப்படிங்க எதிர்க்க முடியும்? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணுமா, பாடக்கூடாதா, எங்க பாடணுன்றது யார் எதிர்ப்பா? தமிழ்நாட்டுல கிறிஸ்துவர்கள் எதிர்ப்பாங்களா? இந்துக்கள் எதிர்ப்பாங்களா? இஸ்லாமியர் எதிர்ப்பாங்களா? இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன விஷயத்த பிஜேபி வந்து அரசியலே இல்லாம அவங்களோட ஆதாயத்துக்கோசரம் அல்பத்தனமா பண்றாங்க. அத கூட எதிர்க்காம, நல்லா தூங்கி ஏஞ்சுட்டு 1½ மாசம் ஆயிப்போச்சு கிட்டத்தட்ட இந்த பஞ்சாயத்து வந்து. இப்போ இன்னைக்கு தீர்மானம். இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? என்ன கேட்டா, இப்ப சரி இப்ப இந்த தீர்மானத்த யாருக்குன்னா அனுப்ப போறீங்கன்னா, அதுவும் கிடையாதாம். ஏங்க அவங்கவங்க அம்மாவ அம்மான்னு கூப்பிடுறது எதுக்குங்க தீர்மானம்? நான் அதான் கேட்கிறேன். இது வந்து இதெல்லாம் ஒருத்தர் சொல்லி தீர்மானம் போடுறது இல்ல. இங்க இருந்து தானா வரணும். இது இது சிந்திக்கணும், இது தானா வரணும். நீங்க யாரு என்ன தமிழ் தாய் வாழ்த்து எப்படி பாடணும், எங்க பாடணும்னு சொல்றதுக்கு? அதுல நாங்க அத்தாரிட்டி. இப்ப எங்க அதாவது இதுல வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, மத்திய அரச எதிர்த்தோ, இல்ல மத்திய அரசு இது மாரி தவறா பண்ணுதோன்னா இல்ல தீர்மானத்துல. அப்ப அந்த அந்த அத வச்சுக்கிட்டு என்ன பண்றது? 1970ல இந்த சட்டம் போட்டிருக்கிறாங்க நம்ம ஊர்ல, தமிழ்நாட்டுல. யார் ஆட்சியில இருந்தாங்கன்றது முக்கியம் இல்ல. என்ன கருத்து சொல்றாங்கன்றது தான் முக்கியம். அதுல இதுதான் தேசிய இதுதான் நம்மளோட மாநில பாடலு. இந்த பாடல இப்படி பாடணும். இது வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு பாடாம, வாய்மொழியா இத பாடுனா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2021ல இதுல வந்து எந்த வடிவத்துல பாடணும். அதுல எதுவும் சிதைவு இருக்கக்கூடாது. அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜர சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல அதுல என்ன இருக்கு? அதுல பாராட்டுறதுக்கோ, இல்ல பேசுறதுக்கோ, இல்ல அத ஏத்துக்கிறதுக்கோ. அதனால நமக்கு பயமாயி போச்சு. எங்க நம்மள வந்து எல்லாரும் இதுல கார்னர் பண்ணிருவாங்க. அதனால தமிழ்த்தாய் வாழ்த்துக்கும் ஒரு தீர்மானத்த போட்டுருவோம் தலைவரே! அப்படின்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் தீர்மானத்த போட்டு அதுக்கு ஒரு 10, 15 நிமிஷம் எடுத்துக்கினாங்க. அதுல காங்கிரஸ் கட்சி பயங்கரமா பேசிட்டாங்க இன்னைக்கு. அதாவது எப்படின்னா, அவரு பேச பேச எனக்கெல்லாம் இந்த பாப்பாய் படத்துல வந்து பாத்தீங்கன்னா, பாப்பாய் வந்து ஸ்பினாச் சாப்பிட சாப்பிட கை மசில்லாம் பயங்கரமா ஏறிட்டோம். ஏன்னா, எனக்கு அவரு அளவுக்கு தமிழ் உணர்வு அவ்வளோ கிடையாது எனக்கு. அத பாக்க பாக்க அப்படியே புல்லரிச்சு போயிடுச்சு. அப்புறமா கேட்கறாங்க கடைசியில என்ன பண்ணுவீங்க இந்த தீர்மானத்தன்னா, அப்படியே வச்சுக்குவோன்றாங்க. இப்ப இதுக்கு பேர் என்னது? ஏங்க சட்டமே இருக்கு இதுக்கு முன்னாடி. அந்த சட்டம் இருக்கு. அந்த சட்டப்படி நடந்துக்கிட்டா இது பிரச்சனை இல்ல. சரி நீங்க இப்ப தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடிட்டீங்க. கவர்னர் கோச்சுக்குவாரா? கோச்சுக்கிட்டோம். பிரதமர் கோச்சுக்குவாரா? கோச்சுக்கிட்டோம். என்ன ஆக போகுது? அப்படி இல்ல ஒரு காங்கிரஸ்காரர் பேசணும். தமிழ்ல விட்டா அகநானூறு, புறநானூறு, சிவ சிலப்பதிகாரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படிப்பாரு போல இருக்குது. யாரும் இங்க வந்து ம். தமிழ் யாருக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றது டெஸ்ட் கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்த எங்க பாடுறோன்றதுதான். உங்க ஆட்சி காலத்துல தான் ரொம்ப சிறப்பா 3வது இடத்துல பாடுனத வேடிக்கை பார்த்தீங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சிய நடத்திட்டு, சட்டமன்றத்துல வந்துட்டு சிறப்பு தீர்மானம். நீங்க அதாவது ஆப்பரேஷன் சக்சஸ். பேஷண்ட் டெட். எங்க டெட்டு? மனோன்மணியம் சுந்தரனாரு யூனிவர்சிட்டிலயே இந்த மாரி பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு அத மறைக்கிறதுக்கு, இங்க வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பயங்கரமா பேசுறாரு. கேட்டா அன்னைக்கு நான் நிகழ்ச்சிக்கு போல. சரி நீங்க போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அப்படியே கவர்னர் அப்படியே நிப்பாட்டிட்டு இருப்பீங்க. கவர்னர் அலுவலகத்துக்கு 4 வாட்டி போய், ஐயா கொஞ்சம் தயவு செய்து 108 தான் இருக்குது. பார்த்து எதனா பண்ணுங்கன்னு அப்படி 4 நாள் சுத்துனவங்க தானே நீங்க. கவர்னர் எதிர்க்கிறதுக்கு, மத்திய அரசு எதிர்க்கலாம் கொஞ்சம் நெஞ்சு தைரியம்லாம் வேணும். அதெல்லாம் இருக்கிற மாரி காட்டிக்கினா பத்தாது. செயல்பாடு அத காட்டணும். மேகதாதுலயே பார்த்தோம். இப்ப இன்னைக்கு இப்ப இவ்ளோ பேச்சு பேசுறாரே, தமிழ் உணர்வு அதெல்லாம். தமிழ்நாட்டுக்கு தண்ணி பத்தி வரும்போது வந்து ஏன் இந்த மாரி கோவம் வரமாட்டேங்குது? நீ ஆக்சுவலா கோவம்லாம் ம். படுத்தல. பாராட்டுறாங்க. 8,00,00,000 தமிழர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே! முதல்வா உங்களை பாராட்டுகிறார். மன்னர் மன்னா! அதாவது அரசவையில எல்லாம் வந்து அந்த காலத்துல எல்லாம் படத்துல எல்லாம் காட்டியிருப்பாங்க. புலவர் வந்து பாடி பரிசு பெறுவாங்க. ஐயா நீங்க பரிசு பெற்று விட்டீர்கள். ஆல்ரெடி நீங்க அமைச்சரு. நீங்க வந்து தமிழ வந்து நீங்க நேசிக்கல. தமிழ் தாய்க்கு எதிரு நான் சொல்லல. அதுலருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டு, மக்கள் பிரச்சனைய பாருங்க. நீங்க அன்னைக்கு பேசினப்பலாம் வுட்டுட்டு, இன்னைக்கு தீர்மானம் எடுத்துட்டு வரும்போது அதாவது எதிர்த்து பேசாம, பாராட்டி பேசுறது என்ன அரசியல்னு எனக்கு புரியல. எல்லாருமே ம். பாராட்டுறீங்க. இப்ப 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 பாராட்டுற அளவுக்கு என்ன நடந்தது? தமிழ் தாய் வாழ்த்து என்ன பாராட்டுற அளவுக்கு எதனா நடந்ததா? மாண்பா எதனா நடந்துச்சா? பாடல வந்து தமிழ்நாட்டுல வந்து இத்தனாவது இடத்துல பாடுன்னு சொல்லி சொல்றாங்க. கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்கிறீங்க நீங்க. அப்புறம் அ அம்மாவ அம்மான்னு கூப்பிடணும். தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம்ன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போடுறீங்க நீங்க. தீர்மானம் போடுற அளவுக்கு இருக்கிறீங்க அரசியல்ல. இது வந்து இப்போ இதே மாரி தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த காட்சியில எல்லாம் காட்டியிருப்பாங்க. எடுத்துன்னு வந்து வரி குடுக்கணும் அப்டின்னோனே, என்கிட்ட எடுத்துன்னு வந்து நீட்டுற?
இல்ல நீ இதுதான் சட்டம். யாருக்கு யாரு சட்டம் போடுறது? தூக்கி கசக்கி போடுற மாரி அவர் வந்து ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாரு. அப்படியெல்லாம் அது மாரி காட்சிகள்லாம் பார்த்துருக்குறோம். அந்த சிவாஜி ஐயா வந்து காங்கிரஸ் கட்சியில தான் இருந்தாரு. அந்த வசனமாச்சும் கொஞ்சம் பாருங்க. அப்பயாச்சும் எதனா உணர்வு வருதான்னு பார்ப்போம். யார எதிர்த்து பேசணுமோ அங்க எதிர்த்து பேசுறது இல்ல. யார கேள்வி கேட்கணுமோ அவங்கள கேள்வி கேட்கறது இல்ல. பாராளுமன்றத்துல எதனா பேசுனீங்களா நீங்க? இந்த தமிழ் தாய் பிரச்சனைக்கு. காங்கிரஸ்காரர்கள் இப்ப ஒரு ஒரு சீட்டு குடுத்து அனுப்பிச்சாங்களே. ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி. அவரோட நிலைப்பாடு என்ன? ராஜ்யசபால எதனா பேசினாரா? இது மாரி எதனா, "இன்ன இது மாரி பண்ணாதீங்க. தமிழ்நாட்டுல வந்து அவங்க இது வந்து மன ரீதியா அவங்க பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அவங்க அவங்க கலாச்சாரத்த அவங்கள ஃபாலோ பண்ண விடுங்க." எதனா சொன்னீங்களா? அங்கலாம் அமைதியா பூனைக்குட்டி மாரி இருந்துட்டு, தீர்மானம் வரும்போது அமைச்சர் எந்திச்சு பேசுறாரு. ஐயா விஸ்வநாதன் அவர்கள். ஐயா, உங்களோட நான் திரும்பவும் சொல்றேன். ஒரு சிலர் இருக்கிறாங்க. தமிழ் தேசியம் பேசுறதுக்கும், தமிழ் தாய் வாழ்த்த பத்தி பேசுறதுக்கு. அவங்க ஆக்கப்பூர்வமா, ஆரோக்கியமா போயிட்டு இருக்கிறாங்க. திராவிட கட்சிகளும் அதுல அடங்கும். இன்னைக்கு யாரும் அந்த தீர்மானத்த எதிர்த்துலாம் பேசல. ஆனா ம். குறைந்தபட்சம் சம்பவம் நடந்து போச்சு. சட்டமாக்குங்க நாங்க. ம். அதனால வந்து அமைதியா இருந்தாங்க. நீங்களும் அமைதியா இருந்தா நான் இத பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்க யாருமே எதிர்க்கிறது கிடையாது. இந்த விவகாரத்துல கவர்னர கூட நீங்கலாம் கண்டித்து ஒரு அறிக்கையோ, இல்ல கவர்னர கூட ஒரு 4 கேள்வி கேட்கல. அப்பலாம் கம்முனு இருந்துட்டு, இங்க இவரு தீர்மானம் கொண்டு இப்ப இந்த தீர்மானத்தினால சரி, இந்த தீர்மானம் என்ன உறுதி செய்யுது? இத வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்டின்னா, நீங்க முன்னாடியே அத பண்ண வேண்டியது தானே. எது உங்கள நிப்பாட்டுது? ம். இது வந்து ஒரு ஒரு நான் ஒரு பேரளவுல ஒரு ஒரு தீர்மானமா கொண்டு வந்திருக்கிறீங்க. பட் சரி ரைட் ஏதோ யாரோ போட்ட அழுத்தத்துல அட்லீஸ்ட் இப்படியாச்சும் ஒண்ணு போடணும்னு தோணி இருக்குது. அதே மாரி இந்த விஷயத்துல விவகாரத்துல வந்து பேரவைத் தலைவருக்கு வாழ்த்து. எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச புலமை, கவிதை, தமிழோட உணர்வு அதெல்லாம் காட்டும்போது, தயவு செய்து பேரவை நேரத்த கொஞ்சம் கருத்தில் கொண்டு, அதுல என்ன இருக்குதோ அத ஒண்டி பாருங்கன்னு சொல்லி, அவரு கொஞ்சம் மாண்பா நடத்திக்கிட்டாரு. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் ஆத்துன்னு ஆத்திருப்பாங்க. இன்னைக்கு 1/2 நாள் பூரா இதுலயே ஆத்தி, "மன்னா, மாமன்னா, ஐயோ! அரசே, வேந்தே, தமிழ் தலைவனே, புதல்வனே" ஆல்ரெடி இப்பதான் போன பீரியட்ல இப்படிதான் பேரெல்லாம் வச்சு விட்டு, அந்த பேரெல்லாம் மாத்தி விட்டாச்சு. அதனால ம். தமிழோட உணர்வ வந்து காட்டுறது வந்து வேற வகையில கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா தமிழர்கள் மீது நீங்க காட்டுனீங்கன்னா, நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். தமிழுக்கு நீங்க பண்ண வேணாம். தமிழர்களுக்கு எதனா பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சார் இப்போ ஒன்றிய அரசு வந்து சுதந்திர தினம் அன்றைக்கு வந்தே மாதரம் பாடலை அங்கீகரிக்கணும். ஏன்னா 150வது வருஷம் வந்திருக்கு. அதனால அந்த பாடலை முழுமையாக பாடணும். அம்ருத் பாரத் அப்படின்ற அந்த இத வந்து சேர்த்து கொண்டாடணும். சுதந்திர தினத்த அன்னைக்கே இத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கையை, ஒரு ஆர்டரை ஒன்றிய கலாச்சாரத்துறை வந்து எல்லா மாநில தலைமைச் செயலாளருக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. இது கேரளாவுல வந்து ஒரு பூதாகர பிரச்சனையாக மாறி இருக்கிறது. கேரள அரசு அதை ஏற்றுக்கொண்டதற்கும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அந்த அப்படி ஒரு சுற்றறிக்கை வந்ததா அப்படின்றது இதுவரைக்கும் வெளியே தெரியவே இல்ல. அப்ப தீர்மானத்தையும் போட்டிருக்கிறாங்க. தீர்மானத்தின்படி முதல் ஆளாக வந்தே மாதரம் பாடலுக்கு பதில் தமிழ்த்தாய் வாழ்த்த முதலில் பாட வேண்டிய நிர்பந்தம் விஜய் அவர்களுக்கே வருதுல்ல. இன்னும் 5 நாள்ல சுதந்திர தினம் வருது அப்படின்றப்போ, அங்கே வந்து தமிழ்த்தாய் வாழ்த்த இந்த தீர்மானத்தின்படி விஜயே ஃபாலோ பண்ணுவாரா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். இல்ல இப்போதைக்கு நாங்க பாராட்டி தீர்மானம் போட்டிருக்கோம் முதல்வர. அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா தெரியுது. அது சுதந்திர தினம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு இருக்கிறோம் நாங்க. ஆகஸ்ட் ஏன்னா எதுலயுமே வேகமா வந்து செயல்படணும்னு கிடையாது. கரும்புக்கு ரூ. 4000 வந்து டன்னுக்கு காசு குடுக்கணுன்றது விவசாயிகள்லாம் வந்து 7 அமைச்சர்களை பார்த்து கோரிக்கை வச்சோன தான் இப்ப நம்ம பண்றோம். எல்லாம் வந்து ஆமா. ஆட்சி பொறுப்பேத்தோன கையெழுத்தா போட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா, அவங்கலாம் வந்து யாரும் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர்கள் கிடையாது. கரும்பு விவசாயிகள்லாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க போடக்கூடிய துணிமணி, அவங்க இருக்கக்கூடிய வீடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஏது பண்றோம்? எப்படி பண்றோம்ன்னு தெரியாம இருக்குது. அதனால இப்படி ஒரு சர்க்குலரே வந்து இப்போ கேரளால வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல அது யோசிச்சு கீசிச்சு அது அதுக்குள்ள சுதந்திர தினம் முடிஞ்சிரும். அப்புறம் அது சர்ச்சை ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி மறுபடியும் இப்ப சட்டசபைய கூப்பிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு, திருப்பி இதே மாரி தீர்மானம் போடுவோம். தீர்மானம் போடும்போது, இந்த மாரி வந்து நீங்க பண்ணிட்டீங்க. இது வந்து இல்ல. இதனுடைய உரிமைய வந்து காப்பாத்தணும். அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுவாங்க. அப்போ காங்கிரஸ், ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம் இது மாரி கூட்டணிலாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்கலாம் திருப்பி மறுபடியும் போராட்டவாங்க. அ வ தமிழக முதல்வரே 8,00,00,000 மக்கள் நீங்க சொன்ன கருத்த ஏத்துக்கிட்டாங்க. எல்லாருமே உங்கள வழிமொழியிறாங்க. எல்லாருமே முன்மொழியிறாங்க. திருப்பி மறுபடியும் பாராட்டி பேசுவாங்க. அப்படிதான் போகும். ஏன்னா, மத்திய அரசுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து மத்திய அரசு வந்து எப்படின்னா, ஏதோ அவங்களுக்கு ஒண்டி தான் சுதந்திர போராட்ட உணர்வு இருக்கிற மாரி சும்மா ரொம்ப நாளா டூப் விட்டுட்டு திரியிறாங்க. இப்ப நீங்கலாம் வந்து சுதந்திர போராட்டத்தப்போ சப்ஜெக்ட்லயே இல்லாத ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அன்னைக்கு சுதந்திர போராட்டத்துக்கு முன்மொழிஞ்சது, கஷ்டப்பட்டதெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் தான். இல்லன்ல. இப்ப பிஜேபி பண்ற இந்த அலுப்புறையில காங்கிரஸ் தாங்க யாருன்றதே மறந்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்க டீலிமிட்டேஷன் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ராகுல் காந்தி எப்பனாச்சும் பிரதமர் ஆக்கிடணும்னு. இதுக்கெல்லாம் வந்து எதிர்வினை அட்லீஸ்ட் காங்கிரஸ் ஆச்சு ஆத்தணும். காங்கிரஸ் வந்து இப்போ சட்டமன்றத்துல ஏதாவது தீர்மானம் வந்துச்சுன்னா, அப்ப பாராட்டி பேசுறதுக்கு வருவாங்க. அவங்க எப்படின்னா ஒரு மாரி பார்ட் டைம்.
இதுக்கு வந்து தமிழ்நாட்டுல இப்ப உடனடியா ஒரு பெரிய ஒரு எதிர்ப்போ, இல்ல ஒரு பெரிய அதுக்கு அணுகுமுறையோ எதுவுமே வராது. பார்க்கணும். நம்ம அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு என்ன பண்றாங்க ஆகஸ்ட் 15ஆம் தேதி அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம அது சுதந்திர தினத்த நிகழ்ச்சிகள பார்க்கும்போது நமக்கு தெரியும். என்ன நடக்குது? ஏது நடக்குது? சார் இப்போ சபாநாயகர் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான அறிவிப்பாக அதை பார்க்கப்படுது. என்னன்னா, தாவேகா அமைச்சரவை வந்து ஒழுங்காக வேலை செய்யவில்லையோ அப்படின்ற கேள்வி எழுப்புது. மொத்தம் 8000 கேள்விகள் வந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் தங்களுடைய தொகுதி சார்ந்து கேட்டிருக்கிறாங்க. அதுல 228 கேள்விகளை தேர்வு செய்து அதை வந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் அந்த அமைச்சரவை துறைகள் அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா வெறுமன பதில் என்பது 172க்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. வினா விடை இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. வேலை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகரே வந்து சட்டமன்றத்துல வைக்கிறார். இத்தனைக்கும் ஒரு மாசம் முன்பே ஒரு கூட்டத்தை போட்டு சொல்லியும் கூட இது வரைக்கும் இந்த வேலை நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பதை போல இல்லையா இது? இல்ல ஒப்புதல் வாக்குமூலம் இல்ல. வந்து காப்பாத்த முயற்சி பண்றாரு. தாவேக்கா அரசை வந்து தொடர்ந்து இந்த பேரவைத் தலைவர் வந்து அவங்களோட இயலாமை இருக்கு இல்லைங்களா? அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு வந்து டேலண்டோ இல்ல வந்து இது வந்து எப்படின்னா, ஒரு அரசியல்வாதியா அவங்க உருவெடுத்து கஷ்டப்பட்டு உழைச்சு வரல. அவங்க வந்து விஜய் சாரோட அந்த வசீகரம், விஜய் சாரோட அந்த கவர்ச்சி, பிரச்சாரம், அப்புறம் அந்த சோசியல் மீடியா அதை வைத்து அவர்கள் எம்எல்ஏ ஆக்கணும். அவங்களுக்கு நெறைய பேருக்கு இப்பதே நீங்க வந்து ஒரு 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 எம்எல்ஏ வந்து 10 ரீல்ஸ் சப்மிட் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு நீங்க ஒரு வச்சு பாருங்க. எல்லாம் 10 ரீல்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க. கேள்வி பதில்ன்னும்போது எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. துறையை சார்ந்தோ, இல்ல சட்டமன்றத்துக்கு சார்ந்தோ அப்படின்னும்போது கொஞ்சம் கஷ்டம். நாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிட்டு இருக்கோம். படிச்சு முடிச்சுட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துருவோம். அது வரலும் பேரவைத் தலைவர் தாயுள்ளத்தோட எங்களை தொடர்ந்து இந்த மாரி காப்பாத்திக் கொண்டு, அப்படியே கொண்டு போயிட்டாருன்னா, நாங்க இது பண்ணிருவோம். ஆக்சுவலா எதுக்கு 1 மாசம்லாம் வச்சாங்கன்னு தெரியல. இப்ப 1 மாசம் வந்து லைவ் வேற. ஆக்சுவலா இப்போ திமுக, அதிமுகனா 1 மாசம், 1 1/2 மாசம்னா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. தாவேக்கா வந்து 1 1/2 மாசம் எப்படிப்பா எப்பா ஒரு லெவலுக்கு மேல ஐயா ஆதவ அர்ஜுனாவும் எவ்வளவுதான் டயர்டா, டென்ஷனா பேசுவாரு. அதுக்கப்புறம் ராஜ்மோகன் எவ்வளவு நேரம் இது தாக்கு பிடிப்பாரு. ஒரு லெவலுக்கு மேல அவங்களுக்கே கஷ்டமா இருக்கும். அந்த மாரி ஒரு சூழலு. இந்த இந்த ஏன்னா இப்பதான் இவங்க ஆட்சிக்கு வந்து புதுசுங்க. புதுசுக்கு ஆட்சிக்கு வந்து அப்படின்றதை தாண்டி, இந்த பயிற்சி குடுத்ததா சொன்னாங்க. அது எவ்வளவு பயிற்சி குடுத்தாலும், ஒரு கவுன்சிலரா கூட இல்லாம, நீங்க வந்து டக்குன்னு எம்எல்ஏ ஆகுறீங்கன்னா, நெறைய சிக்கல் இருக்குங்க. எதார்த்தத்த பார்க்கணும். இப்போ நான் வந்து ஓட்டப்பந்தயமே ஓடாத ஆளு. என்ன தூக்கி திடீர்னு என்ன பண்ணிட்டீங்க, நீங்க வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டீங்க. நான் என்ன பண்ணுவாங்க? நான் ஓடுறது தான் ஓட்டம்ன்னு நெனச்சுட்டு ஓடுவேன். பட் அதுல எவ்வளவு சயின்ஸ் இருக்கும். அதுக்கேத்த ஷூஸ் இருக்கணும். எனக்கு டெம்பரேச்சர் இருக்கணும். உடம்பு வந்து வார்மா இருக்கணும். ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும். நான் அந்த அந்த மூச்சு பயிற்சி, அப்புறம் என்னோட தசை எல்லாம் கொஞ்சம் கரெக்ட்டா வலுவா இருக்கணும். நான் வந்து அந்த என்னோட ஹார்ட் பீட்லேருந்து எவ்வளோ விஷயம் இருக்குங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறது, கொல்றது. இந்த மாரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம், பண்ண வேண்டியது இருக்குன்னா, சட்டமன்றத்துல உட்கார்ந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய தேவைகள், மக்கள் பிரச்சனை, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அதெல்லாம் வந்து விவாதம் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதெல்லாம் செயலாக்கத்துக்கு கொண்டு வர இடம் தான் சட்டமன்றம். அதுல வந்துட்டு திடீர்னு வந்து நாங்க 800 கேள்வி குடுத்தோம். பதில் குடுங்கன்னா எப்படி குடுப்பாங்க? தெரிஞ்சா அவனா ஓணம்டாவா குடுக்காம இருக்கிறாங்க. அவ்வளோதான் முடியுது. ஒரு மாணவன கூப்பிட்டு 500 பேஜ் எழுதுன்றீங்க. படிக்கிற பையனா இருந்தா 500 பேஜ் எழுதிட்டு வந்துருவாப்புல. நைட்டு நைட்டு தூங்காம கொள்ளாம. நம்மாள் கொஞ்சம் படிக்கவே மாட்டாரு. 500 பேஜா அப்படின்னு கேட்டவுடனே மயக்கத்துல அப்படியே படுத்துடுறாரு. திருப்பி எந்திச்சு அப்பா 10 பேஜ் தான் இன்னும் 490 பேஜ் எழுதனப்பா 490 அப்படின்னு கேட்டு திருப்பி மயக்க வச்சு வந்துருவாரு. இதே மாரி அப்புறம் இன்னும் மறுபடியும் அப்ப என்ன ஆகும் அந்த நாள் பூரா ஒரு 50 பேஜ் எழுத முடியும் அவரால. அட்லீஸ்ட் பெரிய ஷீட்டா கூட எழுதினா கூட அப்ப ஒரு 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 பேஜ்லயே மொத்தம் ஒரு 40 வார்த்தை தான் எழுதுறீங்க. பெருசு பெருசா எழுதுறீங்கன்னா கூட 500 பேஜ் காட்டலாம். ஆனா சிந்திச்சா தானே அத பண்ண முடியும். எனக்கு தான் 500 பேஜ்ன்ன உடனே நான் மயக்கம் வச்சு உந்துறேனே. அந்த மாரி ஒரு ஒரு இது இவங்க வந்து ஒரு ஒரு தற்சமயத்துக்கு ஏதோ அதாவதுங்க தொகுதியோட மறுவரை தெரியாது. பக்கத்து தொகுதியில போய் நின்னுன்னு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு, அந்த தொகுதியில இருக்கவங்க இல்லங்க இது உங்க தொகுதி கிடையாது பக்கத்து தொகுதிங்க அப்படின்னு சொல்லிலாம் அனுப்பிச்சு விட்டவங்க. இவங்க போயிட்டு வந்து கேள்விக்கெல்லாம் கேட்ட மற்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறது, பேரவைத் தலைவருக்கு கொஞ்சம் ஆசை ஜாஸ்தி. அவரெல்லாம் ஏதோ மெரிட் மை மை ஸ்டூடண்ட் மெரிட்டோரியஸ் ஸ்டூடண்ட் பாஸ்கர் அப்படின்ற மாரி அவரு நெனச்சிட்டு இருக்கிறாரு. இல்ல அவர் மேபி பாதுகாக்கிறார். அதாவது யோசிச்சு பாருங்க. ஜேசிடி பிரபாகர் கண்டி இல்ல அப்படின்னா, இவங்களோட நெலைமைலாம் என்ன ஆகுன்றத பாருங்க. அவரும் பாவம் டெய்லி யாரு சிரிச்ச முகமா இருக்கிறாங்களோ இல்லையோ, அவரு அப்படியே சோகமா இருக்கிறாரு. ஐயோ! இன்னைக்கு பொழுத நான் எப்படி ஓட்டுவேன்னு தெரியலையே. அமைச்சர் ஏஞ்சுக்கிறாரு. தீர்மானத்துக்குள்ள அதாவது என்ன சிக்கல்னா, அவரோட அந்த புத்திசாலித்தனத்த பாருங்க. தமிழ் கிமிழ்னு பயங்கரமா பேசுறாரு யாரு? அமைச்சரு. இன்னொருத்தர் வந்து செல்ஃபோன பார்த்து பேசுறாரு. இப்ப இதெல்லாம் இவரு அனுமதிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன்.
எதிரில இருக்கவங்க பேசும்போது, பேரவைத் தலைவர அவங்க பேசும்போது அனுமதிச்சீங்களா? அவங்கலாம் தீர்மானத்துக்குள்ளயா பேசுனாங்க? வெளிலலாம் பேசுனாங்க, பாராட்டு. அப்ப நாங்க கொஞ்சம் அதாவது நீ 2 குத்து குத்துனல்ல, இப்ப நான் 4 குத்து குத்திக்கிட்டான்னு கேட்பாங்க ஒரு ஜோக்ல. அந்த மாரிலாம் வந்துரக்கூடாது. தாவேக்காத தாங்கிக்காது சட்டமன்றத்துலன்றதுனால, பேரவைத் தலைவர் வந்து அப்படியே வந்து எப்படி ஒரு கோழி குஞ்சு வந்து கழுகு கிட்ட இருந்து குஞ்சுகளை பாதுகாக்கும். இந்த மாரி பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாரு. எவ்வளோ பாதுகாக்க போறாரு, எத்தினி நாள்னு தெரியல. அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஐயா ஆதவலாம் டென்ஷன் ஆயிடுறாரு. நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் எந்த தொழிலுமே பண்ணல அப்படின்னோனே, ஒரு சிலர் வந்து இப்ப கேள்வி கேட்கறாங்க. இப்ப சாட்டை துரைமுருகன் போன்றவர்லாம் வந்து, "தொழிலே பண்ணாம எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு? எனக்கும் அந்த ரகசியத்த சொல்லிக் குடுங்க. நானும் கோடீஸ்வரன் ஆகணும்னு" சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் இன்னும் கொஞ்ச நாள் போனா சாட்டை வந்து ஜாட்டித்த அவரே அச்சு உண்மைய சொல்றீங்களா இல்லையா ஆதவ் அவர்களே? எப்படி பணக்காரர் ஆனீங்க? எப்படி பணக்காரர் ஆனீங்கன்னு கேட்பார் போல. அதனால தான் இந்த அவசரத்துல பேசுறது அல்ல சட்டமன்றம். கொஞ்சம் ம். சிந்திச்சு செயல்படுத்தி பண்ணணும். அப்புறம் இன்னொரு அமைச்சர் பார்த்தா செல்ஃபோன் எடுத்துன்னு வந்துட்டுருக்கிறாரு அவரு. அதாவது ம். செல்ஃபோன் அது என்ன சப்ஜெக்ட்? அது வந்து பேரவையில எடுத்துன்னு வந்து அத வச்சு படிக்கிறாருன்னா, ஐஓஎம்எல் ரொம்ப நல்ல ஒரு அமைச்சரா குடுத்துருக்கிறீங்க. நாங்க கூட நெனச்சோம். ஏதோ தாவேக்கால தான் பிரச்சனை. அ வி ஃபோனு அப்புறமா வந்து வைரலா வீடியோ ஆகுறாங்க. Twitter, Facebookன்னு பார்த்தா ஐஓஎம்எலுக்குமே அவங்க ரொம்ப நாளா இருக்கிற கட்சி தானே. ஒரு 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 அமைச்சருங்க, ஒரு பிரிப்பரேஷன் இல்லாம ஃபோன் எடுத்துட்டு வராருங்க. இப்ப பேரவை விதி என்னன்னு தெரியறதில்ல. இதுக்கு முன்னாடி அப்ப பேரவை பார்த்ததே கிடையாதா? இப்போ சபாநாயகருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு ஒரு பேசிக் அதாவது இது எப்படின்னா ஸ்கூலுக்கு வரும்போது, அ "ஜாக் வேர் இஸ் யுவர் ஷூ?" "சார் ஷூ போட்டுன்னு வரல சார்." அப்படின்னா அப்ப அது எப்படி இருக்கும்? கான்வென்ட் நடத்துறோம், ஷூ போட்டுன்னு வரணும்னு தெரியாதா? அப்படின்ற மாரி, இவர் வந்துட்டு வேர் இஸ் யுவர் புக்? இன்னும் கொஞ்ச நாள் போனா வேர் இஸ் யுவர் புக்? தீர்மான காப்பி எங்க? ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எங்க? அஜெண்டா எங்க? உங்க துறை சம்பந்தமான கேள்விக்கு வினா எங்கன்னு இல்லாம உட்கார்ந்து கேட்டுன்னு இருக்க முடியும். அவரு ஃபோன் எடுத்து இப்படி படிக்கிறாரு. இப்ப ஃபோன் எடுத்து படிக்கிறோம். திடீர்னு ஒரு வாட்ஸ்அப் கால் வருது. இல்ல திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன பண்ணுவாரு சட்டமன்றத்துல? இப்டி, 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 இப்டி அமுக்குவாரா அத? டிக்ளைன் இல்ல ரிஜெக்ட் பண்ணுவாரா? சிவப்பு பட்டன தேடி அமுக்கிட்டு இருப்பாரா? யோசிக்கணும் இல்லீங்களா? பேரவைன்றது வந்துங்க, ஒரு 234 சட்டமன்ற தொகுதி இருக்கிறாங்க. முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வந்து ஒரு சரி திடீர்னு செல்லு கீழ விழுந்துச்சு. கீழ விழுந்து சறுக்கினே எதிர்கால்ல இருக்கவங்க போயிடுச்சு. டேபிள தாண்டி போய் எடுத்துன்னு வருவீங்களா செல்போன? எதுக்கு கோர்ட்ல கூட பார்த்தீங்கன்னா, இந்த செல்போன் எல்லாம் வச்சு எதனா பண்ணிட்டு இருந்தேன்னா, ஜட்ஜ் எல்லாம் திட்டுவாங்க. ஒரு சில ஜட்ஜ் வச்சு கான்ஃபிஸ்கேட் த ஃபோன்னுன்னுவாங்க. அவங்களும் எல்லாரும் ஃபோன் வச்சிருப்பாங்க. அத சைலன்ட்ல போட்டு அமைதியா வச்சிருப்பாங்க. அங்க வந்து வாதம் பண்ற இடம். என்ன என்ன தரப்பு? என்ன பேப்பர்ல என்ன வச்சிருக்கீங்க? சட்டத்துல என்ன சொல்லுது? என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க? என்ன வாதம் பண்ண போறீங்க? என்ன நிவாரணம் கேட்கிறீங்க? அப்படி பேசுவாங்க. வழக்காடு மன்றத்துல, கோர்ட்ல. அங்க போயிட்டு ஃபோன் எடுத்துன்னு போயிட்டு கூகுள்ல போயிட்டு அடிச்சு ஐபிசி 326 என்ன சொல்லுது அப்படின்னா, அக்கார்டிங் டூ ஐபிசி செக்ஷன் 326 மை லார்ட்ஷிப் அப்படின்னு படிச்சாருன்னா ஜட்ஜ் டென்ஷன் ஆவாரா? ஆக மாட்டாரா? அதே தான் இன்னைக்கு பேரவைத் தலைவருக்கு ஆயிடுச்சு. அப்போ பயிற்சி எடுக்காம, பிரிண்ட் அவுட் எடுக்காம, படிக்காம கொள்ளாம வந்துட்டு ஃபோன் எடுத்துன்னு இப்படி வச்சுக்கிறது. அதெல்லாம் வந்து தவிர்த்திருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பேரவைத் தலைவர் வந்து உண்மையிலே நல்லா கையாண்டு இருக்கிறாரு. பட் பார்ப்போம். அவரும் எவ்வளவு நாள் தான் காப்பாத்தி விடுவாரு அப்படின்றது இருக்கு இல்லீங்களா? நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.